எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. 45 நாள் வராகிக்கு எப்படி எல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நம்மளோட வராகி வழி குரூப்ல ஒரு 20 பேர் இந்த விரதத்தை பண்ண போறாங்க. அந்த 20 பேரோட பேரையும் சொல்லி அம்பாள் கிட்ட இவங்களோட அந்த 45 நாளும் தடை இல்லாமல் அந்த பூஜை நடக்கணுங்கிற வேண்டுதல் வைக்க போறோம். நீங்கள் அந்த 20 பேரில் இல்லை, ஆனால் நீங்கள் இந்த பூஜை பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக இதை நான் பண்ணும் பொழுது உங்களோட பேரு, நட்சத்திரம், கோத்திரம், இலக்குலம் அதை சொல்லி அம்பாள் கிட்ட எந்த தடையுமே இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்குங்க. இந்த வீடியோ நான் சொல்கிற அந்த 45 நாள் பூஜை என்னன்னு தெரியலன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். இந்த பஞ்சமியில் ஆரம்பித்து 3வது பஞ்சமியில் இந்த பூஜை முடியும். மாதவிடாய் வந்ததுன்னா அந்த 3 நாளை விட்டுட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அம்பாளுக்கு எப்பயுமே பூஜையெல்லாம் தொடங்கிறதுக்கு முன்னாடி இல்லை ஒரு பிரார்த்தனை வைக்கிறதுக்கு முன்னாடி அம்பாளோட நம்ம தியான ஸ்லோகம் சொல்லுவோம். இன்னைக்கு அதுக்கப்புறமா வராகி மூலமந்திரம் ஒரு தடவை சொல்லிட்டு வராகி கவசம் படிக்க போகிறேன். இந்த வராகி கவசம் இப்போ இந்த பூஜை பண்ண போகிற அந்த 20 பேரோடையும் கூட இருந்து ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்து அவர்களது பூஜை தடைப்படாமல் ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் நடக்கணுங்கிற பிரார்த்தனையோடு அதை வைக்க போகிறோம். சரியா? அதோ கவச்சங்கிறது எப்படி இருக்கும்? எந்த ஒரு தீவினையும் நம்மள்கிட்ட வராது, எந்த ஒரு தடங்களும் வராது, கண் திருஷ்டியும் வராது. அதுக்காக தான் கவசம் படிக்கிறோம். வராகி நமது உடலில் இருக்கக்கூடிய ஒரு அங்கத்திலும் இருப்பதாக பாவனை பண்ணி இது சொல்கிறோம். இன்னைக்கு சொல்கிற இந்த கவசத்தோட பலன் இப்போ நான் படிக்க போகிற எல்லாருக்கும், யார் பேரெல்லாம் படிக்க போகிறேனே அவங்க எல்லாருக்கும் போகட்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த 45 நாள் விரதம் இருக்க போகிறேன்னு நீங்கள் நினச்சா அது உங்களையும் சேர வேண்டும் என்று அம்பாள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அம்பாளை குளிப்பாட்டியாச்சு, அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு, இன்னைக்கு சிம்பிளாக முடிச்சாச்சு. இப்போ வராகியோட தியான ஸ்லோகம் சொல்லிடலாம். வந்தே வாராக வக்த்ராம் வரமணி மகுடாம் வித்ருமஸ்ரோத்ரபூஷாம் ஆராக்ரைவேய துங்கஸ்தனபரணமிதாம் பீதகௌஷேய வஸ்திராம் தேவீம் தக்ஷோத்வஹஸ்தே முசலமதபரம் லாங்கலம் வா கபாலம் வாமாப்யாம் தாரயந்திம் குவலய கலிதாம் ஷ்யாமளாம் சுப்ரசன்னாம். ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே அந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக சர்வதுஷ்ட பிரதுஷ்டானாம் சர்வேஷாம் சர்வவா சித்த சக்ஷுர் முககதி ஜிஹ்வா ஸ்தம்பனம் குரு குரு சீக்கிரம் வஷ்யம் ஐம் க்ளௌம் டஹ 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 ஹும் அஸ்த்ராய ஃபடு. ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி. ஓம் ஓம் வராகி அன்னை போற்றி, அருளே போற்றி, ஆதிசக்தி போற்றி, பராசக்தி போற்றி. ஓம் வராகி ஜெய் வராகி. அஸ்ய ஸ்ரீ வாராகி கவசஸ்ய त्रिलोचन ऋषिः अनुष्टुप् श्री वाराही देवता. ओम बीजं ग्लौं शक्तिः स्वाहेति कीलकं मम सर्वशत्रुनाशनार्थे जपे विनियोगः. ध्यानं ध्यात्वेन्द्रनीलवर्णाभां चन्द्रसूर्याग्निलोचनां विधि विष्णु हरेन्द्रादि मातृभैरव सेवितां ज्वलन्मणि गण प्रोक्त मकुटा माविलंबितां अस्त्र शस्त्राणि सर्वाणि तद्दत् कार्योचितानि च एदैः समस्तैर्विविधं विप्रतिं मुसलं हलं पाद्वा हिंस्राणि कवचं मुक्ति मुक्ति बलप्रदं पडेत्रि संध्यं रक्षार्थं घोर शत्रु निवृद्धितं वाताळी मे सिरप्पादु घोराहि फालमुत्तमं नेत्रे वराह वदना
पादु कर्णौ तताञ्जनी ग्राणं मे रुन्दिनी पादु मुखं मे पादु जम्बिनी पादु मे मोहिनी जिह्वां स्तम्भिनी गण्डमादरात् स्कन्दौ मे पञ्चमी पादु भुजौ महिषवाहना सिंहारूढा करौ पादु कुचौ कृष्णमृगाञ्जिता नाभिं च सङ्किनी पादु पृष्ठदेशे तु चक्रिणी खड्गं पादु च कट्यां मे मेढ्रं पादु च केदिनी कुदं मे क्रौतिनी पादु जगनं स्तम्भिनी तदा चण्डोश्चण्डश्चोरुयुग्मं जानुनी शत्रुमर्दिनी जङ्गाद्वयं भद्रकाली महाकाली च गुल्पयो पादात्यङ्गुलिपर्यन्तं पादु चोन्मत्तभैरवी सर्वाङ्गं मे सदा पादु कालसङ्कर्षणी तथा युक्तायुक्तस्थितं नित्यं सर्वपापात् प्रमुच्यते सर्वे समर्त्य संयुक्तं भक्तरक्षणतत्परं समस्तदेवता सर्वं सव्यं विष्णो पुरार्दने सर्वशत्रुविनाशाय शूलिना निर्मितं पुरा सर्वभक्तजनाश्रित्य सर्वविद्वेषसंहति वाराही कवचं नित्यं त्रिसन्ध्यं यः पठेन्नर तदाविदं भूतगणा न स्पृशन्ति कदाचन आपत शत्रुचोरादि ग्रहदोषश्च सम्भवा माता पुत्रं यदा वत्सं धेनुपश्मेव लोचनं तदाङ्गमेव वाराही रक्षा रक्षादि सर्वथा इति श्री रुद्रयामलतन्त्रे श्री वाराही कवचं सम्पूर्णम् ओम ओम वराही जय वराही जय वराही ओम ओम वराही अन्नै போற்றி அருளே போற்றி ஆதிசக்தி போற்றி பராசக்தி போற்றி ஓம் வராகி ஜெய் வராகி அம்மா தாய் வராகி உன்கிட்ட பிரார்த்தனை ஒன்று வச்சு அது நல்லபடியாக நடக்க வேண்டும்னு நிறைய அன்பர்கள் ஒரு 45 நாள் உனக்காக ஒரு விரதம் மாதிரி ஆரம்பிக்க போகிறாங்க. அவங்க எல்லாரும் உனக்கு கொடுக்குற ப்ராமிஸ் என்னன்னா, உன் கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை நல்லா பலப்படுத்தி உன் மேல நிறைய அன்பு காட்ட போறாங்க. உனக்கு டெய்லி பூஜை பண்ண போறாங்க. நீ விக்கிரகமா இருந்தா உனக்கு அபிஷேகம் பண்ண போறாங்க, அலங்காரங்கள் பண்ண போறாங்க, அர்ச்சனை பண்ண போறாங்க, நெய்வேத்தியங்கள் விதவிதமா பண்ண போறாங்க. அவங்களோட அந்த மிதமிஞ்சிய அன்பும் பாசமும் நீ பார்க்கத்தான் போற. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் செய்யக்கூடிய இந்த 45 நாள் பூஜையில எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது. இந்த கவச்சத்துல சொன்னபடி அவர்களது ஒரு உடலின் அங்கத்திலும் நீ இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும். இந்த 45 நாள் பஞ்சமியில் ஆரம்பிச்சு 3வது பஞ்சமி இல்லாத ஒரு 2-3 நாள் தள்ளி அஷ்டமி வரைக்கும் போகும். நீ தான் பாதுகாவலாக இருந்து எல்லா திக்கிலும் இருந்து பாதுகாத்து அவர்களை நல்லபடியாக கரையேற்ற வேண்டும். இந்த பிரார்த்தனையை உன்னோட பாதார விந்தத்தில் நான் வச்சுக்கிறேன் தாயே. ஓம் வராகி ஜெய் வராகி எல்லா பேரையும் படிக்கிறேன். ப்ளஸ் இதை தவிர இந்த வீடியோவை பார்த்து இதே மாதிரி பூஜையை ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் நீ அதே மாதிரியான பாதுகாப்பை தர வேண்டும். இதுதான் என்னோட பிரார்த்தனை. ஓகே, இப்போ எல்லா பேரையும் படிக்க போகிறேன். முதல்ல யாரெல்லாம் பேர் கொடுத்தாங்களோ அவங்க பேரெல்லாம் படிச்சிடுறேன்னா, ஏன்னா அப்புறம் நமக்கு அதுக்கப்புறமா யார் பேர் நட்சத்திரம் கொடுத்தாங்களோ அதை படிக்கலாம். முதல்ல எல்லா பேரையும் படிச்சிடுறேன். கோபிகா, சுந்தர அம்மாள், முத்து, மதத்தி 14 போட்டிருக்கு, சாரதாஸ்ரீ, பிரியா, அப்பர்ணா, துர்கா, ரேஷ்மி வர்மா, கௌரி, கோகுல், நித்யா, விமலா கண்ணன், சுஜாதா, சுதா செல்வம், கல்பனா, காயத்ரி, ஒருத்தங்க பேர் தெரியல என்னன்னு, பட் உனக்கு தெரியும் அவங்க யாருன்னு, நதியா, பரணிதாசன், காயு, சீதா, அப்புறமா ஐயம்மாள், இன்னொருத்தவங்க பேரும் தெரியல. சரி, இதுதான் யாரெல்லாம் சைன் அப் பண்ணுறாங்களோ எல்லார் பேரையும் படிச்சுட்டேன். இப்போ பேர், நட்சத்திரம், கோத்திரம் இருந்தால் கோத்திரம் சொல்ல போகிறேன்.
கோபிகா கும்பராசி சதய நட்சத்திரம். உஷா இவங்களோட ராசி இவங்களுக்கு தெரியல, அதனால ஏதோ ஒரு சுப ராசி சுப கோத்திரம். உனக்கு யாருன்னு தெரியும். சுந்தரம்மாள் துலாம் ராசி ஸ்வாதி நட்சத்திரம். மாரியம்மா விசாக நட்சத்திரம் துலாம் ராசி. சுஜாதா வாகுல கோத்திரம் விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி. சீதா ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசின்னு நினைக்கிறேன். அப்பர்ணா மிதுனம் திருவாதிர நட்சத்திரம் பாரத்வாஜ கோத்திரம். விமலா கண்ணன் பூராடம் தனுசு சதமர்ஷனம் அப்படிங்கிற கோத்திரம். ஜானகி உத்திராடம் மகர ராசி சிவகோத்திரம். நித்யா ஆயில்ய நட்சத்திரம் சிவகோத்திரம், இவங்க கோயம்புத்தூர். காயத்ரி பரணிதாசன் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி விஸ்வகுலம் பிரம்மகோத்திரம். காயத்ரி பூராடம் தனுசு ராசி கௌதம கோத்திரம். கௌரி கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் விஷ்ணு கோத்திரம். ஓகே, எல்லா பேரும் நான் சொல்லிட்டேன். யாரெல்லாம் அனுப்பிச்சிருக்காளோ யாராவது அனுப்ப மறந்துருந்தா உனக்கு தெரியாதது கிடையாது. அவங்களுக்கான பாதுகாப்பை நீ கொடுப்பேங்கிறத நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். அதுக்காக இப்போ இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லபடியாக அவர்களோட பூஜையில் எந்த தடங்களும் வராமல் இருக்க வேண்டும். அதுக்கு நீ தான் அனுகிரகம் பண்ணணும். அம்மா தாயே ஓம் ஓம் வராகி ஜெய் ஜெய் வராகி, உன்னை சரணடைந்து விட்டோம், நீயே வழிகாட்டு தாயே. சரி, பூஜைக்கு நீங்க பேர் கொடுத்து நட்சத்திரம் சொல்லலைன்னா கவலைப்படாதீங்க. அம்பாளுக்கு தெரியாதது இல்லை. நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நம்ம இதெல்லாம் கோத்திரம் நட்சத்திரம்லாம் சொல்றோம். அம்பாளுக்கு எல்லாமே தெரியும், நம்மளை படைச்சதே அவ தான். அதனால கவலைப்படாதீங்க. யாரா இருந்தாலும் இந்த 45 நாள் பூஜை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கான பாதுகாப்பை நிச்சயமா வராகி கொடுப்பாளுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே அந்த கவச்சத்தோட பயன்கள் அதோட அந்த பலனை அர்ப்பணம் பண்ணிடுறேன்னா, அதனால எல்லாருமே பாதுகாப்பாக இருப்பீர்கள். நல்லபடியாக தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன டீட்டெயில்ஸ் தெரியலன்னா அந்த வீடியோ பாருங்க. அதில் சொல்லாத சில விஷயங்களை இப்போ நான் சொல்கிறேன். இந்த பூஜை நீங்கள் ஆரம்பிக்க போறீங்கன்னா ஒரு மஞ்சள் துணியில் 1 ரூபா காசோ இல்லை 5 ரூபா காசோ எடுத்து முடிஞ்சு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிண்டு உங்கள் பூஜா ஷெல்ஃபில் வச்சிடுங்க. அதுவும் நல்ல குலதெய்வத்தோட அனுகிரகத்தை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக முதல் நாளைக்கு கணபதிக்கு ஒரு குட்டி பூஜை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. சாப்பாடு என்ன சாப்பிடணும், தலைக்கு எப்போ குளிக்கணும், இந்த மாதிரி கவலையெல்லாம் படவே படாதீங்க. உடல் சுத்தத்தை விட மன சுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மனசுல எந்த விதமான கல்மிஷமும் இல்லாமல் வராகி கூட நம்ம அந்த தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ரொம்ப அழகான ஒரு தருணமாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பயப்படக்கூடாது, பாவம் முக்கியம். வராகி குழந்தையா பார்த்தா குழந்தை, அவளை அம்மாவை பார்த்தா அம்மா, அவளோட நீங்க ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற ஒரு நேரமாக நினைத்து கொண்டு இந்த பூஜையை பண்ணுங்க. ஒரு நாள் செவ்வரளி கிடைக்கல அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. இல்ல ரொம்ப வேலை ஜாஸ்தியாயிடுது, ரொம்ப உட்காந்து டீட்டெயில்டா பூஜை பண்ணலன்னா அம்பாள்கிட்ட உட்காந்து ஒரு 5 தடவை ஓமம் வராகி ஜெய் ஜெய் வராகி சொல்லி அன்னைக்கு பூ போட்டுட்டு, அம்மா தாயே இன்னைக்கு எனக்கு ரொம்ப வேலை பழுவு ஜாஸ்தியாயிடுது, அதனால இந்த சிம்பிள் பூஜையை ஏத்துக்கோன்னு சொன்னாலும் அம்பாள் ஏற்றுக்கொள்வாள். நம்மளோட பூஜையில குறை பார்க்கிறவ கிடையாது, தெய்வம் கிடையாது, வராகி கிடையவே கிடையாது. அவளோட பராக்கிரமத்துக்கு முன்னாடி நம்ம அவளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சாதாரணமானது. அவ கொடுத்ததை திருப்பி நம்ம கொடுக்குறோம். அவ கொடுக்குற பூவை திருப்பி அவளுக்கே கொடுக்குறோம். அவ கொடுக்குற பொருளை வச்சு வாங்குற சாப்பாடை திருப்பி அவளுக்கே கொடுக்குறோம். அப்ப நம்மளா என்ன அவளுக்கு கொடுக்குறோம்னா நம்மளோட அன்பு, பக்தி, நம்பிக்கை, இதைத்தான் அவளுக்கு ஆக்சுவலி கொடுக்குறோம். ஏன்னா அவ கொடுக்குற பணத்துல தான் எல்லாமே நம்ம வாங்குறோம். அவ கொடுக்குற உயிர் தான் எனக்கு இந்த பூஜையே பண்றது. அப்படி இருக்கும் பொழுது அதுல குறை என்ன பண்ண முடியும்? நம்ம தெய்வத்துக்கு ஏற்ற விளக்கு போடக்கூடிய எண்ணெய் நீங்க சாப்பிட்றதுல எப்படி எண்ணெய் நல்லா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எண்ணெயில விளக்கேற்றுங்க. தெய்வத்துக்குன்னு வரும்போது மட்டமான விஷயங்களை உபயோகப்படுத்தக்கூடாது. ஏன்னா வேற யாருக்கும் தெரியலனாலும் அது தெய்வத்துக்கு தெரியும். உங்களால என்ன முடியுமோ அதை சின்ன லெவல்ல கொடுங்க. இந்த தீப எண்ணெய் அந்த மாதிரிலாம் ஏத்தாதீங்க. கொஞ்ச நேரம் விளக்கு எரிஞ்சாலும் பரவாயில்ல, நல்ல எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றுங்க. செக்கில் கேட்டால் கூட உங்களுக்கு கிடைக்கும், அந்த விளக்குன்னு கொடுப்பாங்க. நல்ல எண்ணெயை ஏற்றுங்க, அப்போதான் நல்ல பலன் கிடைக்கும்.
அதே மாதிரி நல்ல சந்தனம், நல்ல குங்குமம், தாழம்பூ குங்குமம் பாருங்க, அந்த சும்மா சாயமாய் கொடுக்கறதுலாம் அம்பாளுக்கு வைக்காதுங்கோ. கொஞ்சமாக வச்சாலும் நல்ல குவாலிட்டி பொருளாக வைக்கணும், அதுதான் நல்லது. ஒரே ஒரு ஊதுபத்தி ஏற்றினாலும் பரவாயில்ல, அந்த இடம் நல்ல வாசனையாக இருக்கணும். இது இல்லையே அது இல்லையேன்னு கவலைப்படக்கூடாது. பூஜை பண்ணும்போது கடமையேன்னு பூஜை பண்ணக்கூடாது. வேற வழியே இல்லை, நிர்பந்தத்தில் பூஜை பண்ணால் நமக்கு வேணால் அது தெரியாமல் இருக்கலாம், அம்பாளுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அவள் உண்மையிலேயே இங்கே உட்காந்துட்டு இருக்கா. நம்ம பூஜை பண்ண ஆரம்பித்த அப்புறம் டெய்லி அந்த நேரத்தில் அம்பாள் கண்டிப்பாக உட்காந்து அதை பாப்பா, நீங்கள் கொடுக்குற பூஜையை ஏற்றுக்கொள்வாள். ஓகே, அதனால கண்டிப்பாக அந்த பாவத்தோடு அம்பாள் வெயிட் பண்ணுவாங்கிற பாவத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக 100% நீங்கள் சொல்கிறத வந்து அவ காது கொடுத்து கேட்பா. கேட்கக்கூடிய விஷயங்களை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து குரூப்பில் நான் போட்டிருந்தேன், பட் வைட் ஆடியன்ஸ்க்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும் நமக்கு வாழ்க்கையில் தேவைகள். ஓகேங்களா? அந்த எல்லாத்தையும் ஒரு 45 நாள் ப்ரேயர்லேயே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது இந்த பூஜா பலன் என்ன ஆகும்னா, அது எல்லா விஷயத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நன்மையாக போய் சேருமே தவிர எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோக்கஸ்டாக நடக்காது. ஒரே ஒரு பிரார்த்தனை, உங்களோட வாழ்க்கையில் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னவோ அந்த ஒரு விஷயத்தை அம்பாள்கிட்ட சொல்லுங்க. ஒரு ஆசை இருக்கா, அந்த ஒன்று சொல்லுங்க. ஓகே, எல்லாரும் எனக்கு பிரார்த்தனைகள் வர்றதுனால நான் சொல்கிறேன், ஒரு பெரிய லிஸ்ட்டு தான் எப்பயுமே வருது, ஒரு 10-15 விஷயங்கள் வருது எல்லாம் சேர்ந்து. அப்படி வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனை நிச்சயமாக பெரிய லெவலில் உங்களுக்கு பலன் தெரியாது. அதனால தயவு செய்து நிறைய பிரார்த்தனை வைக்காதீங்க. ஒரு பூஜை பண்ணிட்டு ஒரு சமயத்தில் ஒரே ஒரு பிரார்த்தனை வைங்கோ. அம்பாள் கிட்ட அழுது சொல்லாதங்கோ தயவு செய்து. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது அம்பாள் கிட்ட நம்ம பண்ணுறோம். நல்ல நேர்மறை ஆற்றல் வரும் பொழுது அதை நம்ம கிரகிச்சுக்கும் போது தான் நமக்கு நல்ல நல்ல மைண்டில் தாட்ஸ் வரும், நல்ல நல்ல எண்ணங்கள் வரும். அவ காமிக்கிற அந்த விஷயங்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நமக்கு வரும். அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்பாள்கிட்ட உட்காந்து அழக்கூடாது, புலம்பக்கூடாது. 45 நாளும் அதை ரொம்ப ஒரு தெய்வீகமான இடமாகவே வச்சிருக்கணும். இந்த இடத்த எங்கே பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்த தெய்வீகம்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் போதும். செல்வத்தால் அம்பாளை வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ண முடியாது, ஸ்ரத்தையால பண்ண முடியும். ரொம்ப ஸ்ரத்தையா, ரொம்ப முனைப்போட, முயற்சியோட, அவ அங்க இருக்காங்கிற நம்பிக்கையோட நம்ம பண்ணக்கூடிய பூஜையை 100% அம்பாள் காது கொடுத்து கேட்பா. நீங்க கேட்கிற விஷயம் நேரடியா உங்களை பாதிக்கிற விஷயமா இருந்ததுன்னா அதுதான் உங்களுக்கு நிச்சயமா வேணும். உங்களுக்கு கர்மாவால எந்த பெரிய பாதிப்பும் இல்லை, இதை கொடுத்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னா அம்பாள் கொடுப்பா. அவரவர் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி அந்த ஆன்மாக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா நீங்க அவங்களுக்காக வைக்கிற பிரார்த்தனை நடக்காது. இப்ப கடவுள் இருக்கார் இல்லையா, அவர் எடுத்துக்கோங்களேன். அவர் நினைச்சா நம்ம எல்லாரையும் என்ன பண்ணிருக்கலாம், அவர் என்ன சொன்னாலும் அதை கேட்கணும்னு வச்சிருக்கலாம். அப்ப இந்த உலகத்துல ஏற்றத்தாழ்வு இருந்திருக்காது, நல்லவர்கள் கெட்டவர்கள் இருந்திருக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாரும் ரோபாட் மாதிரி கடவுள் என்ன சொல்றாரோ அதை கேட்டு இயங்கி இருப்போம். ஆனா கடவுளே அப்படி வைக்கல. என்ன பண்ணாரு, கர்மாங்கிற ஒரு பாதை இருந்தாலும் ஒரு சமயத்திலையும் வாழ்க்கையில நம்மளோட சொந்த புத்தியை வச்சு சில விஷயங்களை சூஸ் பண்றதுக்கான அந்த சான்ஸை கொடுத்துருக்காரு கடவுள். விருப்பு வெறுப்பு நமக்குன்னு இருக்கு இல்லையா. ஸோ எது வேணுங்கிற முடிவு எடுக்கக்கூடிய திறனை நமக்கு கொடுத்து அதை கடவுள் மதிக்கிறார். அந்த மாதிரி நம்மளோட பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மாமனார் மாமியார் அப்பா அம்மா யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்கும். அவங்க மேல இருக்கக்கூடிய மிதமிஞ்சிய ஆசையால அவங்க வாழ்க்கை இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு சம்மதம் இல்லாத பிரார்த்தனைகளை நம்ம வச்சா நிச்சயமாக அது நடக்காது. அதனால அந்த மாதிரி பிரார்த்தனை எல்லாம் வைக்காதீங்க. அவங்களுக்கு அதுல உடன்பாடு இருந்தால் மட்டுமே அந்த மாதிரி பிரார்த்தனையை வைங்க. அப்படி தப்பா வச்சுட்டு அப்புறம் வராகியை குறை சொல்லக்கூடாது நடக்கலன்னு. ஓகேயா? ஸோ இவ்வளவுதான் சிம்பிளா, ரொம்ப நம்பிக்கையோட, ரொம்ப அம்பாள் மேல பாசத்தோட, உள்ள தூய்மையோட இந்த 45 நாளும் நீங்க பூஜை பண்ணுவீங்கன்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். உங்களுக்கு வாழ்க்கையில் பல பல மாற்றங்கள், வெளியே இருக்கிற மாற்றங்களை விட உங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறைய மாற்றங்களை முதல்ல வராகி கொண்டு வருவார். ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து தெம்பு, தைரியம் எல்லாமே வரும். நல்ல இன்ட்யூஷன் வரும். நடக்க போற விஷயங்கள்ங்கிறது இல்லை, இது வந்து தவறு, இது வேண்டாம், நமக்கு இது வேணுங்கிற மாதிரியான அந்த
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தாட் வர ஆரம்பிக்கும், சிந்தனைகள். அதனால் அதெல்லாம் அவள் கொடுப்பா. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. அம்பாளோட பாதுகாப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டும். ஓம் ஜெய பைரவியை நமக, ஓம் வாராகியை நமகன்னு சொல்லி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் இந்த நல்ல பூஜையில் ஜெயம் கிடைக்க வேண்டும். நீங்கள் ஆசைப்படுற அந்த பிரார்த்தனை நடக்க வேண்டும்னு நான் உங்கள் எல்லாருக்காகவும் அம்மாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன். நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி காணொலி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. விருப்பம் இருந்தால் இணையுங்கள். இன்னொரு காணொலியில் கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.